வணக்கம். இன்றைக்கி எம்இவியில் ஈஸியான டேஸ்டான பன்னீர் ஃப்ரை செஞ்சுருக்கேன். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நான் பன்னீர் ஒரு 100 கிராம் வாங்கி இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த சைஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நல்லா இது மேலே தூவிக்கோங்க. இந்த ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீரில் எது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர்னாவே. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, நானும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், மஞ்சத்தூள் இது அப்படியே ஒரு 1/4 ஹவர் ஊறட்டும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் பைண்டிங் ஆகும், அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். லைட்டாக இப்போ பரட்டிற பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இதை நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 1/4 ஹவர் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக ஃப்ரை பண்ண போகிறோம். இது சிம்பிள் ஃப்ரை. நல்லா கடாய் சுட்டுருச்சுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நீங்களும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சுட்ட உடனே, கடாய் சுட்ட உடனே சுடட்டும் நல்லா. நம்ம ஏற்கனவே இது உப்பு காரெல்லாம் போட்டு வச்சிடலங்க பன்னீர் ஸ்லைஸு. இப்போ நான் இது ஃப்ரை பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா. இந்த ஃப்ரை நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுப்போம் ஃப்ரை பண்ண. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். ஃப்ரை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பன்னீர் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீழெல்லாம் வெந்திருப்போம். இப்போ நாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுப்போம். பாருங்கள், நல்லா கீழெல்லாம் அடியிலலாம் வெந்திருக்கு. சிம்பிள் ஃப்ரைங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லை, சேலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கும் போதே வாசனை இருக்கும். நல்லா வருதுங்க இது பன்னீரோட வாசனை. இது நீங்கள் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி கூட அப்படி தொட்டு உள்ளே வச்சு மடித்து சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். கடையில் தான் போய் இந்த மாதிரி பன்னீர் வாங்கி செய்யணுன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வீட்டிலையே பன்னீர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா வாசனை வருது. ஃப்ரையாக வாசனை பாருங்கள், நல்லா ஸ்ப்ரையாக இருக்குது. பன்னீர்லாம் நல்லா வாசனை. பன்னீர் பொறுமையாக பார்த்ததுலாம் வந்து இந்த சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.